சைக்கிள் அடிக்க கூப்பிடுவாளே, என்ன பண்ணலாம்? சிவாவை வர சொல்லி அவனை சொல்லித்தர சொல்லலாமா? சரி பாவம் 2 நாளாக கேட்டுகிட்டே இருக்கா, நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுக்கலாம். ரொம்ப குலைவா, அதை நினச்சா எரிச்சலாக இருக்குது. ஏன் தான் நம்ம கூட தங்கச்சின்னு வந்து பிறந்துச்சோ, ஒரு தம்பி பிறந்திருக்கலாம்ல. ஃபோன் வைப்ரேட் ஆகுது. புது நம்பராக வேற இருக்குது, யாருன்னு கேட்போம். ஹலோ, யாரு? டேய் நான் தான்டா. நான் தானா? பேர் எதுவும் இல்லையா? டேய் சிவா பேசுகிறேன்டா. என்னடா புது நம்பராக இருக்குது, உங்கள் அம்மா நம்பர் இல்லையா இது? இல்லைடா, செகண்ட் சிம்மு. சரிடா சொல்லு. டேய் கீர்த்தி வெளியில் வந்து சைக்கிள் அடிச்சுக்கிட்டு இருக்கா, வரியா? இப்போ சந்தேகப்படுவாளாடா? நேற்று அவள் வீட்டுக்கே போகலான்னு. வாடா. சரிடா, என் தங்கச்சியை சைக்கிள் அடிக்கணும்னு சொன்னால் அவளுக்கு அப்படியே பழகி கொடுக்குற மாதிரி நான் அப்படியே வரேங்க. சரி வாடா. எனக்கு கால் பண்ணேன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். வர நீ மெண்டலாகவே இருக்கடா. நான் ஏன் சொல்ல போகிறேன் அவகிட்ட போய்? நானும் அவகிட்ட பேசல, நான் மீதி எங்கே தள்ளி உட்காந்துருக்கிறேன். என்னன்னு தெரியல, அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வந்ததுலேருந்து மூஞ்சி கொடுத்து பேசவே மாட்டேங்கிறா. அவங்க அம்மா எதுவும் சொன்னாங்களான்னு தெரியல. அப்படிலாம் இல்லைடா, எங்கள் அம்மா கால் பண்ணி தானே சொன்னாங்க, அதுக்கப்புறம் தானே அவள் வந்தா. சரி நீ வாடா. ஜாலி ஜாலி. ஏன்டா குதிக்க? பிள்ளை எங்க? ஆமாம், நம்ம வீட்டில் ஒரு குட்டி சேத்தா இருக்கும்ல, இங்கே. போடா, அவ அப்பலேருந்து என் பின்னாடி சைக்கிள் சொல்லிட்டான்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தா. 2 போர்டு போட்டேன், போய் படுத்திருக்கா. போய் எழுப்பு, நான் சொல்லித்தரேன். இப்போதான் இந்த பிள்ளை அழுது இப்போதான் தூங்குதா, என்னால எழுப்ப முடியாது. சரி நான் போய் எழுப்புறேன். எந்திரிச்சா அழுவாடா, பெசானிக்கு இருடா. போவாதடா, அது இல்லாட்ட இந்த பையன் அடங்கவே மாட்டான். கவி கவி சரிம்மா. நம்மள இப்படி பாசமா கூப்பிடுறான், இவனுக்கு என்ன காரியம் ஆகணும்? சொல்லு. அம்மா நான் சைக்கிள் சொல்லித்தரேன், அம்மா அடிச்சிட்டாங்களாம்ல. ஆமாண்ணா, அம்மா அடிச்சிட்டாங்க. அல்லாதவா, அண்ணன் சொல்லித்தரேன். எனக்கு வேண்டாம், நான் சைக்கிள் பழகல. அப்பா வரட்டும், அப்பா கூட பழகிக்கிறேன். அப்பா வர நைட்டு 10 மணி ஆகுமா, வா நான் சொல்லித்தரேன். நான் வரல. இப்போ என்ன ஓவர் சீன் போடுதா? போட்டால் வரமாட்டா, இன்னொரு தடவை கூப்பிட்டு பார்ப்போம். ஹிந்திம்மா வாம்மா, அண்ணன் சொல்லித்தரேன், ப்ளீஸ்மா அழாதவா. நான் வரேன். அண்ணன் வெளியில் உட்காந்துருக்கேன், வா சீக்கிரம் வா. கையை நீட்டிட்டே போறான், மறந்துட்டானா? இல்லைன்னா நம்ம வேற எதுவும் உனக்கு ஆடி ஆகணுமா? அப்படியே ஸ்டாச்சு மாதிரி போறான். உள்ள கூப்பிட போனா ஆளை காணும். எதுக்குதான் இப்ப கெட்டி பிடிக்க வர? கார்த்தி. என்னம்மா? இல்லை சும்மா அப்படியே வந்தேன். ஆளு சரி இல்லடா, பரீட்சை முடிஞ்சதுலேருந்து ஒரு தினசாதான் அலையிற. ஆச்சு கேள்விப்பட்டேன், காலை முறிச்சிடும் பார்த்துக்கோ. நம்மளே ஓவர் ஆக்டிங் பண்ணுறோமா? சரிம்மா வாம்மா, நம்ம போய் சைக்கிள் பழகலாம். என் செல்ல மகா இல்ல, என் கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்கண்ணா. ஆமாம்மா, எங்கள் கூட யாரும் பேசாதீங்க, நாங்கள் வெளியில் போகிறோம். பார்க்காதம்மா, சிரிப்பா வருது. கல்வியே கோவமா இருந்தது, மூஞ்சியை பார்த்தானே சிரிப்பு தன்னால வந்துடுது. சைக்கிளை வெளியில தான் எடுத்து வச்சிருக்கேன், பார்த்து போயிட்டு வாங்க. அப்பாவை திட்டாதடா. அண்ணனை எப்படி புகழ்ந்து சொல்கிறான்னு மட்டும் பாருங்க. போகலாம். நான் வரேன். என் செல்லம் போயிட்டு வா. பொண்ணு எவ்வளோ நேரம் ஆச்சு வந்தானா? அவள் வீட்டுக்கு போயிட்டா, வந்து நம்மளை தான் அண்ணி திட்டுவான். நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் இங்கே தான் இருக்கேன். லேட்டாக வரேன். என்னடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னால் யாரையும் காணோம். 1 ஹவர் ஆச்சு கால் பண்ணி, எல்லாரும் இங்கேயே உட்காந்துருப்பாங்களா? இவன் நம்மளுக்கு சைக்கிள் சொல்லித்தர கூட்டு இல்லையா, அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் கூட்டு வந்தானா? இவனுக்கு யாரும் நம்மளுக்கு தெரியாம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? நான் அப்படியே கிளம்புறேன். நான் சைக்கிள் அடிக்கிறத பார்த்துட்டு போங்கன்னு வாங்கி 10 நாள் ஆச்சுன்னா நான் நீ ஒரு டைம் கூட அடிக்கல. ஆமாடா, அவளுக்கு சைக்கிள் சொல்லித்தாடா, எனக்கு மூட் அப்செட்டாக இருக்குது ப்ளீஸ். வீட்டில் இருந்து நல்லா தானே வந்தானே, அம்மா எதுவும் திட்டினாங்களா? ஆமாம் கவி, அண்ணன் சொல்லித்தருவான்னு அண்ணன் கூட பழகு, நாளைக்கு நான் காலையில் உனக்கு சொல்லித்தரேன். சரி
ரோட்டுக்கு போகாத. நான் அப்படியே திருப்பிடுவேன். சைக்கிள் யாருமே பிடிக்க வேண்டாமா, நீ மேலே ஏறி உக்காந்துட்டேன்னா 2 சைடும் இந்த இது இருக்கு பத்தியா, நீ கீழே விழ மாட்டேன் சரியா? அண்ணே இது தெரியாம போச்சு, 2 நாளா இவன்ட்ட பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருந்தேன் நானு. ஏய் சாரிண்ணே சாரி. நீயே இங்க எடுத்துட்டு வந்து பழகுனமா? சரிண்ணே, பை.